அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க உம்மிடத்துல எங்களுடைய ஆண்டவரே விண்ணப்பங்களை சொல்ல கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் அப்பொழுது உன் பாதைகள் செவ்வைப்படும் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே எங்களோட வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்து கொண்டு உம்மை சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமின் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடி வரச் செய்தான். உடன்படிக்கை பற்றி ஓபேத் ஏதோம் வீட்டுல இருந்துச்சு. அதன் நிமித்தமா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துச்சு. அதை அறிந்த தாவீது தன்னுடைய நகரமான எருசலேமுக்கு அதை கொண்டு வந்து கூடாரத்துல அதை கொண்டு வந்து வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கலாம். அப்பதான் அவன் ஆடி பாடி வரும்போது அவன் மனைவி கூட கேலி பண்ணுவான். அந்த அந்த சம்பவத்துல சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலே எருசலேம்ல அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப சாலமோன் மூப்பர்கள், கோத்திர பிரபுக்கள், பிதாக்களோட தலைவர்களை கூப்பிட்டு அதை கொண்டு வாங்க. இப்ப ஆலயம் எங்க கட்டப்பட்டிருக்குன்னா மோரியா மலையில கட்டப்பட்ட அந்த இடத்துக்கு கொண்டு வர சொல்றான். இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய ஏதானி மாதத்துக்கு பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். 7ஆம் மாதத்துல கூடி வர்றாங்க. இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து, இந்த கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற வேலை ஆசாரியர்களுக்கு உரியது. வேற யாரும் அதை தூக்க கூடாது. அதனாலதான் இங்க ஆசாரியர் வேலை செய்யறாங்க. பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பனிமூட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரமே அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் மாத்தி மாத்தி கொண்டு வர மாதிரி டெம்பரரியா இருக்கும். அதனால அந்த கூடாரத்தையே கழட்டிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி, பரிசுத்த பனிமூட்டுகள் இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்தார். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். அத அவங்க மாத்திரம்தான் சுமக்க முடியும். ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கைக்கும் கணக்கில்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக போய் நிறைய ஆடு மாடுகளை பலி செலுத்தினாங்க. அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தானத்திலே கேருபீன்களுடைய சட்டையின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். மகா பரிசுத்த ஸ்தலம் வெளியே இருக்கிறது. ஒரு ஆலயம்னா வெளி பிரகாரம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அந்த உள்ள இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துல அதுதான் ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானம். அந்த இடத்துல கொண்டு போய் அங்க 2 கேருபீன்கள் இருக்கும். முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். 2 கேருபீன்கள் செட்டைகளை விரிச்சிருக்கும். ஒரு செட்டையோட ஒரு முனை சுவரை தொட்டிருக்கும். அடுத்த செட்டையோட முனை 2 கேருபீன்களுடைய செட்டைகளும் ஆலயத்தின் மையத்துல ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த கேருபீனோட செட்டைகளுக்கு கீழே கொண்டு வந்து
இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. கேருபீன்கள் பெட்டியில் இருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் 2 செட்டைகளை விரித்து உயர இருந்த பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. அந்த செட்டைகள் வந்து உடன்படிக்கை பெட்டியை மூடிக்கிடுச்சு. தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்னான பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகள் முன்னுக்கு இழுத்தார்கள். அதை தூக்கிட்டு வர்ற தண்டு வந்து தெரிகிற மாதிரி முன்பக்கமா இழுத்து வைத்தார்கள். ஆகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை. அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பற்றி ஆலயத்துல உள்ள இருக்கு. இஸ்ரவேல் புத்திர எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற போது இஸ்ரவேல் தேசத்துல அடிமைகளா இருந்தாங்க. அவங்கள கர்த்தர் விடுதலையாக்கினாரு மோசேயோட தலைமையின் கீழே. அந்த புறப்பட்டு உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியை வைத்த 2 கற்பாறைகளை அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. உள்ள வந்து கற்பலகை மட்டும் இருந்துச்சு. அதுல வந்து 10 கட்டளைகளை ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு. அது மாத்திரம் இருந்துச்சு. அந்த 2 பலகைகள் மட்டும் இருந்துச்சு. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய ஆலயம் முழுவதும் அந்த மேகத்தால நிரம்பிச்சு. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. மேகம் எல்லா இடத்தையும் சூழ்ந்திருந்ததுனால அவங்களால ஆலயத்து வேலைய செய்ய முடியல. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம் ஆண்டவருடைய ஆலயத்தை முழுவதுமா நிரம்பி இருந்துச்சு. அப்பொழுது சாலமோன் கார் இருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டுவேன் என்று சொல்லி, இப்ப 2 வசனம் சொல்லப்பட்டது. கார் இருளிலே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்படின்னு ஏன் கார் இருள் அப்படின்னா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்ற இடம் எந்த ஜன்னலும் கிடையாது, வெளிச்சம் கிடையாது, இருள் நிறைந்த இடம். அந்த இடத்துலதான் உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. உடன்படிக்கை பெட்டின்றது தேவ பிரசன்னத்தை குறிக்கக்கூடியது. அப்ப அந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானம் ஆகிய ஆலயத்தை உமக்கு கட்டுவேன் என்று சொல்லி ராஜா முகம் திருப்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாம் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். ஆலயத்தை கட்டுவேன் அவர் சொன்னாரு. தேவன் வாசம் பண்ணும்படியா தாவீது சொன்னா. இஸ்ரவேல் அடுத்து சாலமோன் வந்து ஜனங்கள் பக்கமா திரும்பி அவங்களை ஆசீர்வதித்தார். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். வாயில சொன்னத தன்னோட கரத்தினால செய்து முடித்தார். கர்த்தர் வந்து நீதி உள்ளவர், சொன்னதை செய்கிற தேவன். என்ன சொன்னாரு என்ன செய்தாரு அப்படின்னா, 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல தாவீதின் இடத்துல கர்த்தர் பேசும்போது 13வது வசனம், அவன் என் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ பாரத்தின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு பண்ணியிருந்தார். அந்த வாக்கு பண்ணினபடியே நிறைவேற்றினார். அவர்
நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். அப்ப ஆண்டவர் அவங்க கூட பேசுறாங்க. நான் எகிப்துல இருந்து வந்தது முதல் ஒரு ஆலயம் கட்டணும்னு எந்த ஒரு கோத்திரத்தையும் நான் தெரிந்து கொள்ளல. ஆனா தாவீதை தெரிந்து கொண்டேன். இஸ்ரவேல் மேல அதிகாரியா வைக்கும்படி தாவீதை தெரிந்து கொண்டேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆலயம் கட்டணும்ன்ற 2 சாமுவேல் 7:2 கூட நம்ம அதை வாசிக்கலாம். நான் ஆலயம் கட்டணும் அப்படின்னு விருப்பத்தோட சொல்லுகிறத அங்க பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதில் இருந்தது நல்லதுதான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். நீ நிறைய யுத்தம் செய்ததுனால, ரத்தம் சிந்தப்பட்டதுனால நீ ஆலயம் கட்ட முடியாது. அதுக்கு பதிலா உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 13வது வசனத்துல கர்த்தர் தாவீது இடத்துல சொல்லியிருந்தார். இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். எப்படி கர்த்தர் சொன்னாரோ, உன்னுடைய குமாரன் தான் ஆலயம் கட்டுவான், அந்த சொன்னது அப்படியே நிறைவேறியது. கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். ஆண்டவர் சொன்னத செய்திருக்கிறாரு. நான் சிங்காசனத்து மேல் உட்கார்ந்து கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் சொல்றத இங்க பார்த்தோம். கர்த்தர் நம்முடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதிலே ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன் என்றார். இப்ப எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை பண்ணாரு. அது இருக்கிற அந்த பெட்டி ஒரு அதுக்குன்னு ஒரு இடம் உண்டாக்கி அதை வைக்கணும், பெட்டிய பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றத பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, தாவீது சாலமோன் தாவீதால உடன்படிக்கை பெட்டி எருசலேம் நகரத்துக்கு கொண்டு வைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்துட்டு மோரியா மலையில இருக்க ஆலயத்துல கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அது மாதிரி ஆசாரியர்கள் அந்த ஆலயத்துக்குரிய பொருட்கள் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தாங்க. உடன்படிக்கை பெட்டிய மகா பரிசுத்த ஸ்தலத்துல 2 கேருபீன்களுக்கு நடுவுல கொண்டு வச்சாங்க. அதனுடைய செட்டைகள் மறைவா இருந்துச்சு. செட்டைகள் கீழே அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஆலயம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால நிரப்பப்பட்டிருந்துச்சு. ஆண்டவர் காரிருளில வாசம் பண்ணுகிற தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு ஆண்டவருக்கு சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டினான் அப்படின்றத பார்த்தோம். கர்த்தர் வாயினால சொல்றத தன்னுடைய கரத்தினால நிறைவேற்றி முடிக்கிறவர் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் ஆலயம் கட்டும்படி யாரையும் தெரிந்து கொள்ளல, ஆனா இஸ்ரவேல் மேல அதிகாரியா இருக்கும்படி
தாவீதை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. ஆலயம் கட்டணும்ன்ற விருப்பம் தாவீதுக்கு இருந்துச்சு. ஆனா கர்த்தர் நீ ஆலயம் கட்ட மாட்டா, உன்னுடைய குமாரன் தான் ஆலயம் கட்டுவான்னு சொன்னபடி கர்த்தர் சொன்ன வார்த்தைய அப்படியே தம்முடைய கரத்தினால நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லப்பட்டது. தாவீது இஸ்ரவேலின் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு ஆலயத்தை கட்டினேன். சாலமோன் தாவீதோட ஸ்தானத்துல உட்கார்ந்து ஆலயத்தை கட்டி முடிச்சான். அந்த எகிப்துல இருந்து வந்த போது ஜனங்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தாங்க. அந்த உடன்படிக்கை இருக்கிற அந்த பெட்டி அதனுடைய ஸ்தானத்துல வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்தை குறித்து நாங்க இந்த நாள்ல தியானித்தோம். நீர் காரிருளில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, தாவீதோட விருப்பத்தின்படி வாக்கினால் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தினால் நிறைவேற்றி கொடுத்தீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். தாவீதை போல நாங்களும் ஆவிக்குரிய வாஞ்சை உடையவர்களாய், விருப்பம் உடையவர்களாய் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.